வேட்டை கருப்பன் வரலாறு. 18 பட்டிக்கும் ஒரு பெரிய கண்மாய் இருந்தது. அந்த கண்மாயில் இருந்து பல வயல்களுக்கு செல்வதற்கு 48 மடை இருக்கும். அந்த மடையை காவல் காக்க இரவு நேரத்தில் வீட்டிற்கு ஒரு நாள் காவலுக்கு செல்ல வேண்டும். அப்படி ஒரு நாளுக்கு ஒருவர் காவல் காத்து வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் காவலுக்கு செல்லவில்லை என்றால் ஒருவருக்கு வரும் தண்ணீரை மறைத்து மற்றவர்கள் மடையை திறந்து தண்ணீரை அவர்கள் வயலுக்கு எடுத்துச் செல்வார்கள். இதனால் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக தான் ஒரு நாளைக்கு ஒருவர் காவல் காத்து கொண்டார். ஒரு நாள் அந்த ஊரில் நல்ல சரியான மழை பெய்தது. 18 பட்டி ஊருக்காரர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். கண்மாய்க்கு தண்ணீர் அதிகமாக வர தொடங்கியது. அன்று யாரும் காவலுக்கு செல்லவில்லை. அன்று காவலுக்கு செல்பவர் பயந்து கொண்டு இருந்தார். அவர் கருப்பசாமியின் தீவிர பக்தர். என்னடா, நாம் காவலுக்கு செல்லும் இந்த நாள் இப்படி மழை பெய்கிறது, எப்படி காவலுக்கு செல்வது என்று தயங்கிக் கொண்டே இருந்தார். அப்பனே கருப்பா, இன்று மழை அதிகமாக பெய்கிறது, நான் காவலுக்கு செல்ல முடியவில்லை. உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை கருப்பா. எனக்கு பதிலாக நீங்கள் தான் இந்த ஊரினை காவல் காத்து இந்த ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் காத்து தர வேண்டும் என்று காவல் தெய்வமே கருப்பா என மனதார வேண்டிக் கொண்டார். கண்மாய் நிறையும் அளவுக்கு தண்ணீர் வந்துவிட்டது. கண்மாயும் உடையும் தருவாயில் அளவுக்கு அதிகமான தண்ணீரால் அல்லல் பட்டு கொண்டிருந்தது. அன்று கண்மாயை காவல் காப்பவரும் கருப்பசாமியின் பக்தருமான மனதில் ஒரு அச்சத்தோடு தொடங்கியது. கண்மாய் உடைந்தால் சுற்றி உள்ள காடும் ஊருக்குள்ளேயுமே தண்ணீர் வந்துவிடுமோ என்ற அச்சம் வந்தது. இரவு நேரத்தில் கண்மாயை பார்க்க செல்லலாமா என்று மனதில் ஓடியது. கருப்பன் பாரத்தை போட்டு செல்வோம் என்று வீட்டிலிருந்து கண்மாய்க்கு செல்கிறார். அங்கு சென்றால் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்தது. அந்த அதிர்ச்சி வேறு ஒன்றுமில்லை. அந்த கண்மாய் கரையில் ஒருவர் கோண கொண்டையுடன் கையில் வீச்சர் வாளுடன் இடுப்பில் சலங்கை கட்டி குதிரையில் இருப்பது போல் அவர் கண்ணுக்கு தெரிந்தது. அவர் அதிர்ந்து போனார். நமது ஊரில் யாரிடமும் குதிரை இல்லையே, யார் இவர், இங்கு என்ன செய்கிறார் என்று அருகில் சென்றார். அவரிடம் நீங்கள் யார் என்று என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு நமது ஐயா கருப்பசாமி, நீதானடா எனக்கு பதிலாக நீங்களே கண்மாயை காவல் காக்க சொன்ன, அதான்டா உன் கருப்பேன், உனக்கு பதிலாக நான் கண்மாயை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன்டா உன் கருப்பேன். ஏப்பா கருப்பா, உன் பக்தன் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவா இப்படி காவல் காத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று பக்தன் கேட்க, அதற்கு நமது ஐயா கருப்பனிடம் பதில், நீ என்னை மனதார வேண்டி என்னிடம் கேட்டாய், அதற்காகத்தான்டா காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். அதற்காக மட்டுமில்லை, என் பிள்ளைகள் வீட்டிற்குள்ளேயும் காட்டிற்குள்ளேயும் தண்ணீர் சென்று விடும் அல்லவா, அதற்காகத்தான்டா இந்த ஊரை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன்டா. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் இந்த கருப்பன் பார்த்து கொண்டு இருப்பேனடா, உடனே வந்து விடுவேண்டா. இந்த கருப்பன் இந்த ஊருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் வரக்கூடாது என்று என்னை மனதார அழைத்தாய் அல்லவா, இனிமேல் இந்த கண்மாயை இந்த கருப்பன் காவல் காத்து வருகிறேன்டா. நீங்கள் நிம்மதியாக இருங்கள், இந்த கருப்பன் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக வீட்டிற்கு செல்றா, இந்த கருப்பன் பார்த்துக்கிறேன். நடந்ததையெல்லாம் ஊர் பெரியவர்களிடம் சொல்ல, ஊர் பெரியவர்களும் என்னப்பா சொல்கிறாய் என்று கேட்க, அவரும் இது எல்லாம் உண்மையாக நேற்று இரவு நடந்தது, இன்று யாரும் காவலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சொன்னார். நமது ஐயா கருப்பசாமி, நானே காவல் கற்றுக் கொள்கிறேன் என்றும் சொன்னார். ஊர் பெரியவர்களுக்கு சந்தேகம் வந்தது. இன்று இரவு நாம் அனைவரும் கண்மாய்க்கு செல்வோம் என்று பேசி முடிவெடுத்தார்கள். இரவு நேரம் வந்தது. ஊர் பெரியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்மாயை நோக்கி செல்கிறார்கள். கண்மாய் அருகில் சென்றார்கள். அங்கு சென்றால் வீச்சருவா வளவளக்க, குதிரையின் கண்கள் மின்னல் போல் வினிமினுக்க, கோண கொண்டையை முடிந்து கொண்டு சுருட்டின் புகை சாம்புராணி புகை போல் செல்ல அந்த கண்மாயை காவல் காத்து கொண்டு இருக்கிறார்டா நமது வேட்டை கருப்பன். ஊர் பெரியவர்களும் மிரண்டு போக அருகில் சென்று, நீங்கள் யாரப்பா, இந்த கண்மாயில் இருக்கிறாய் என்று கேட்க, அதற்கு நமது ஐயா கருப்பன் வாக்கு, என் பிள்ளை இந்த ஊருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்று என்னை மனதார அழைத்தான்டா. என் பிள்ளை அதான்டா இங்கு வந்தேன்டா. இந்த கருப்பன் என்ன, இந்த கருப்பன் இங்கு இருக்கலாம்ல, இந்த கருப்பன் நிம்மதியாக இருங்கள், இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன்டா, நிம்மதியாக தூங்க செல்லுங்கள், நான் இந்த கண்மாயையும் உங்களையும் காவல் காத்து வருகிறேன்டா. ஊர் பெரியவர்கள், சரிங்க ஐயா, நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஐயா. நீங்கள் இங்கேயே இருந்து எங்களை காத்து எங்கள் தலைமுறையை கட்டி காப்பேன் என்று எங்களுக்கு சத்திய வாக்கு கொடுங்கள்
இந்த கருப்பன் உங்களையும் உங்கள் தலைமுறையும் வாழையடி வாழையாக வாழ வைப்பேன்டா. இந்த கருப்பன் கொடுக்கும் வாக்கு இது முக்காலும் சத்தியமான வாக்குடா. அன்று கொடுத்த வாக்கு இன்று வரையிலும் கட்டி காவல் காத்து வருகிறார் நமது கருப்பன். ஊர் பெரியவர்கள் எல்லாம் அந்த கருப்பசாமியின் பக்தர் வீட்டு சென்ற அவரிடம் நடந்ததை கூறி கொண்டு இருக்கும்போதே அவருக்கு அருள் வந்து விட்டது. டேய், நான் தாண்டா கருப்பேன், இந்த ஊரையும் உங்களையும் கட்டி காத்து வருகிறேன்டா. எனக்கு இந்த ஊர் எல்லையில் ஒரு கோவில் கட்டி வழிபாடு செய்து வாருங்கள் என்றும், என் பிள்ளைகளை காப்பதற்காக இரவு நேரத்தில் வேட்டைக்கு செல்வதால் எனக்கு வேட்டை கருப்பன் என்று பெயர் சுற்றி வழிபாடு செய்து வாருங்கள். உங்களையும் உங்கள் குலத்தையும் கட்டி காத்து வருகிறேன்.